கோவை மற்றும் நீலகிரியில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும், திண்டுக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சுற்றுலா தலங்களும் மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பவ்யா தண்ணீரு அறிவித்துள்ளார். நீலகிரியில் மழை பாதிப்பு குறித்து 1077 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் எனவும், மழை பாதிப்பு குறித்த தகவலை வாட்ஸ்அப் மூலம் பகிரலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொலைபேசி எண்களில் பெறப்பட்ட புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளுமையான சூழல் உருவானது. அதேபோல நாகை மாவட்டத்தில் நாகூர், பட்டினச்சேரி, பனங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மத்தூர், கேஜி, கண்டிகை, ஆற்காடு, குப்பம் போன்ற பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம், சங்கராபுரம், ரிஷிவந்தியம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. மதுரையில் மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், கோரிப்பாளையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம், கொடக்காநத்தம், மருவத்தூர், சிறுகன்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சிறுகன்பூர் பகுதியில் பெய்த மழையால் மருதையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. பெருமாள்குப்பம் பகுதியில் புளிய மரம் சாய்ந்ததில் 3 மின்கம்பங்கள் சேதமடைந்தன. புதுச்சேரியில் பகல் நேரத்தில் வெயில் வாட்டிய நிலையில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. அந்த வகையில் ராஜ்பவன், லாஸ்பேட்டை, கதிர்காமம், உப்படம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளுமையான சூழல் உருவானது. அதே நேரம் திடீரென பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் நிறுவன உற்பத்தி மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 வகையான மின்சார கார்களின் விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், இந்திய பேட்டரி கார் உற்பத்தியில் 40% தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். வின்ஃபாஸ்ட் ஆலை திறக்கப்பட்ட நாள் தென் மாவட்டங்களின் பொன்னாள் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். வின்ஃபாஸ்ட் ஆலை மூலம் தமிழ்நாட்டிற்கும் வியட்நாமுக்கும் இடையே வர்த்தக உறவு மேம்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழில் பகுதியா வளர்ச்சி அடையும். முதற்கட்டமா இதுவரை 1300 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பெற்று இதே தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட டிப்ளமோ மாணவர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. உள்ளூரிலேயே வேலை கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக வின்ஃபாஸ்ட் ஆலையில் பணிபுரிய தேர்வானவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நாங்கள் எல்லாருமே படித்து வின்ஃபாஸ்ட்ங்கிற நிறுவனத்தில் இடம்பெற்றிருக்கோம். அதுக்கு முக்கியமாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4 மாதம் திட்டத்தின் கீழே கம்பெனிக்கு வந்திருக்கோம். அந்த கம்பெனி பக்கத்துலேயே கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 32,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த தொழில் முதலீடுகள் மூலமாக 50,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2,530 கோடி ரூபாய் முதலீட்டில் தூத்துக்குடி, நெல்லை, காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்ட 5 நிறுவனங்களின் செயல்பாட்டையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் ரெக்கார்ட் ஸ்பீடில் வின்ஃபாஸ்ட் ஆலை வந்துள்ளதாக கூறினார். கிட்டத்தட்ட 350 பேர் அவங்க ட்ரைனிங் எடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலம் 304 பேரை இங்க வின்ஃபாஸ்ட் காமிச்சு இன்னைக்கு அங்க வந்து 229 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அதுதான் திராவிட மாடல் அரசின் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லையில் விவசாயிகள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளை சந்தித்து உரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் முக்கியம். ஏன்னா பகல்ல தான் தொழிலாளிகள வராங்க, வேளாண் தொழிலாளர்கள். இரவுல யாரும் வரதில்ல. இரவுல யாரும் நீர் பாய்ச்சவும் முடியாது. இன்னைக்கு காலம் மாறி போயிடுது. ஒரு காலத்தில் இரவுல நீர் பாய்ச்சிட்டு இருந்தோம், அதுக்கு ஆள் கிடைச்சது. நெல்லை சந்திப்பு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சி செய்தவர்கள் மீது அதிமுக ஆதரவாளர்கள் கல்வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக வாகையடி முனையில் பரப்புரையில் EPS ஈடுபட்ட போது அவருக்கு எதிராக சிலர் கருப்பு கொடி காட்டி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அதிமுக ஆதரவாளர்கள் அவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் இரு தரப்பையும் தடுத்து நிறுத்த முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவதோடு மட்டுமல்லாமல் அதில் பெரும் பகுதியை சந்தையில் விற்று அதிக லாபமும் பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் போரால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை எனவும் இந்த காரணத்திற்காக இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிக்க இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்தியா குறிவைக்கப்படுவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவின் இறக்குமதிகள் இந்திய நுகர்வோருக்கு மலிவு விலையில் எரிசக்தியை வழங்குவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை என தெரிவித்துள்ள மத்திய அரசு, இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகளே ரஷ்யாவிடம் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவை மட்டும் குறிவைப்பது நியாயமற்றது எனவும் தேச நலனையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அரசு மேற்கொள்ளும் எனவும் மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது. டெல்லி தமிழ்நாடு இல்லம் அருகே நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த மயிலாடுதுறை MP சுதாவிடம் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட நிலையில் அருகில் இருந்த யாரும் உதவிக்கு வரவில்லை என அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ரொம்ப அருகில் வந்தவர் என் தங்க சங்கிலி பிடுங்கினார். நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள துணியை இழுத்து அறுத்து விட்டார். சாலையில கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நானும் கத்துறேன். என்னோட இருந்த சக எம்பியும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்கள் கத்தும் பொழுது அங்க யாருமே ஒருவர் கூட வரவில்லை. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் தந்தையுமான சிபு சோரன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 81. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவரான இவர் அண்மை காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்த நிலையில் அவரது மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று காலை மக்களவை கூடியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்ட நிலையில் பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளி நிலவியது. அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் சம்மதம் தெரிவித்த நிலையில் அமளியில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என்றார். எனினும் அமளி நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போதைய MP சிபு சோரன் காலமான நிலையில் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பரபரப்பாக நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்துக்கு 374 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் கடைசி நாளில் 35 ரன்கள் தேவையாக இருந்தது. 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினால் இந்தியா வெல்லலாம் என்ற சூழல் இருந்த நிலையில்
அபாரமாக விளையாடிய இந்திய அணி வெற்றி வாகை சூடியது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் 2-2 என சமனில் முடிந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய வீரர் சிராஜ் 5 விக்கெட்டுகளை அள்ளினார். இங்கிலாந்தில் அதிக முறை 4 விக்கெட்டுக்கு மேல் எடுத்த முதல் ஆசிய வீரர் என்ற சாதனையை வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் படைத்தார். 5 டெஸ்ட் போட்டிகளில் முகமது சிராஜ் மொத்தம் 23 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர் என்ற பும்ராவின் சாதனையை சிராஜ் சமன் செய்தார். மேலும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக 5வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி தனித்துவமான சாதனையை படைத்தது. சென்னையில் வாட்டர் மெட்ரோ திட்டத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வு தொடர்பாக பல்வேறு துறைகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக நேப்பியார் பாலம் முதல் கிழக்கு கடற்கரை சாலை வரை படகு போக்குவரத்து திட்டம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 15 முதல் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமையவிருக்கும் இந்த வாட்டர் மெட்ரோ கட்டமைப்புகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளது. இதற்காக நீர்வளத்துறை, போக்குவரத்து துறை, சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒருங்கிணைந்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் அமெரிக்கன் புல் வகையைச் சேர்ந்த நாய் கடித்து குதறியதில் முகத்தில் பலத்த காயமடைந்த 7 வயது சிறுமி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நாயிடமிருந்து சிறுமியை போராடி மீட்ட அவரது தந்தை ராஜா உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் குடியிருப்பில் பார்க்கிங் பிரச்சனையில் ஒருவர் அரிவாளை எடுத்து வந்து மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலிகிராமம் வால்மீகி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கீழ்த்தளத்தில் குடியிருக்கக்கூடிய ஜெயச்சந்திரனுக்கும் முதல் தளத்தில் வசிக்கக்கூடிய முஜீப்புக்கும் வாகனங்களை நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறு முற்றியதில் ஜெயச்சந்திரன் அரிவாளை எடுத்து வந்ததால் இருதரப்புக்கும் இடையே கைகலப்பானது. இதில் முஜீப்பின் தாயாருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் அவருடைய புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநில மீனவர்கள் 4 பேருக்கு வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடி படகை வாங்கிக் கொண்டு ஆந்திரா சென்ற 4 மீனவர்கள் திசை காட்டும் கருவியில் ஏற்பட்ட பழுதால் இலங்கை காங்கேசன்துறை கடற்பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை படகையும் பறிமுதல் செய்தது. அதன்பின் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களுக்கு 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதால் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். நாகையில் ரயிலில் இருந்து தவறி நடைமேடைக்கும் தண்டவாளத்திற்கும் நடுவே விழுந்த பெண்ணை ரயில்வே காவலர் துரிதமாக செயல்பட்டு மீட்டார். திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற ரயில் நாகை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட போது கூட்ட நெரிசல் காரணமாக தவறி விழுந்தார். அப்போது பணியில் இருந்த காவலர் சுரேஷ்குமார் துரிதமாக செயல்பட்டு பெண்ணை மீட்டார். வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகை பணத்தை காவல்துறையினர் மீட்கவில்லை என்று சிஆர்பிஎஃப் வீராங்கனை கண்ணீர் விட்டு கதறி எழுத வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பட்டு புடவை காசு 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இல்லையே. கடந்த ஜூன் 24ஆம் தேதி நாராயணபுரத்தில் உள்ள சிஆர்பிஎஃப் வீராங்கனை கலாவதியின் வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை 50,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகார் மீது காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கலாவதி கதறி அழுதபடி வீடியோ வெளியிட்டுள்ளார். பட்டியல் சமூகத்தினர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகை மீரா மிதுனை கைது செய்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மீரா மிதுன் டெல்லியில் சுற்றித் திரிவதாகவும் அவரை மீட்க வேண்டும் என்றும் அவரது தாய் மனு அளித்திருந்தார். அப்போது நீதிமன்ற உத்தரவின்படி டெல்லி காவல்துறையால் பிடிக்கப்பட்ட மீரா மிதுன் டெல்லியில் அரசு காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுர தோட்ட வீட்டில் சிசிடிவி மற்றும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் தைலாபுரம் வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஹேக் செய்து ராமதாஸை நேரடியாக சந்திப்பவர்கள் மற்றும் அவரது தொலைபேசி உரையாடல்களை கடந்த 3 ஆண்டுகளாக கண்காணித்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் தரப்பில் புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
திராவிட மாடல் என்பது பழைய அம்பாசிடர் மாடல் என்றும் அது ஓடாது வெறும் கண்காட்சியாக மட்டுமே இருக்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கொட்டும் மழையில் நடைபயணம் மேற்கொண்ட அன்புமணி தேர்தல் வாக்குறுதிகளில் 100% நிறைவேற்றி விட்டதாக முதலமைச்சர் பொய் கூறுவதாக தெரிவித்தார். விரோதி திமுக ஒரு ஓட்டு விட போறாங்க. ஏன்னா மக்கள் படிக்கிறாங்க. இதேதான் பட்டியலின சமுதாயம், பட்டியலின மக்கள் இதே நிலையில் தான் இருக்கின்றார்கள். 2 வரையும் சண்டையை மூட்டி விடுவோம். வேலூர் மாவட்டம் பாலாற்றில் ஒரு தடுப்பணையாவது கட்டியதுண்டா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தடுப்பணைகளை பட்டியலிட்டு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், இறையங்காடு, பொய்கை, சேன்பாக்கம், அரும்பருத்தி, திருப்பார்கடல் பகுதிகளில் அணை கட்டியதாகவும் இனிமேலாவது சரியான புள்ளி விவரங்களுடன் அன்புமணி பேச வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தான் அமைச்சராக இருந்து ஆற்றிய பணிகள் குறித்து விவரம் தெரியாமல் அன்புமணி கொச்சைப்படுத்தியுள்ளதாகவும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் வரும் 25ஆம் தேதி நடைபெறவிருந்த தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டின் தேதி மாற்றப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி என்பதால் பாதுகாப்பு காரணங்கள் கருதி வரும் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஏதேனும் ஒரு தேதியில் மாநாட்டை நடத்துமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதன்படி மாற்றுத் தேதியை இன்று தாவேகா தலைவர் விஜய் அறிவிப்பார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எஸ்எஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்படாது என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு மறுதேர்வு நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், லெபார்டரி அசிஸ்டன்ட், டெப்யூட்டி ரேஞ்சர், அப்பர் டிவிஷன் கிளர்க் உள்ளிட்ட பணிகளுக்கு ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை பல கட்டங்களாக தேர்வுகளை நடத்தியது. 142 மையங்களில் கணினி வழியாக நடைபெற்ற இந்த தேர்வின் போது தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக பலர் தேர்வுகளை எழுத முடியாமல் போனதால் வடமாநிலங்களில் தேர்வர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தேர்வாணைய தலைவர் கோபாலகிருஷ்ணன், தேர்வு தொடர்பான தரவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக மறுதேர்வு நடத்தப்படும் எனவும் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கனமழையால் முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பிரயாக்ராஜ் பகுதியில் கங்கை ஆற்றில் தண்ணீர் அபாய கட்டத்தை தாண்டி பாய்ந்தோடுவதால் தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. வாரணாசியில் கங்கை ஆற்றங்கரையோரத்தில் உள்ள ஏராளமான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. அயோத்தியில் சரயு நதி மற்றும் வருணா நதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் தொடர் மழையால் அசன் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள தப்கேஸ்வர் மகாதேவ் கோயில் மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்தபடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் நெல்லையை சேர்ந்த மாற்று சமூக பெண்ணை காதலித்ததாக அவரது தம்பியால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இந்நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவினின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். கவின் கொலை வழக்கு தொடர்பாக தவறான தகவல்களை சமூக வலைதளத்தில் பகிர வேண்டாம் என நெல்லை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவ காட்சியை கவின் கொலை காட்சி என சிலர் பதிவிடுவதாக கூறி சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநில திருநங்கையர் கொள்கையை கொண்டு வந்ததற்காக தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. மாற்று பாலினத்தவரின் உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்தியாவிலேயே 7வது மாநிலமாக தமிழ்நாடு அரசு இந்த கொள்கையை கொண்டு வந்தது பாராட்டத்தக்கது என்றார். தங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தேவை என திருநங்கைகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார்.
பிரதமர் நரேந்திர மோடியை மதிமுக எம்பியும் அக்கட்சியின் முதன்மை செயலாளருமான துரை வைகோ டெல்லியில் சந்தித்தார். யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய அரசால் கடலூரைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் கிஷோர் சரவணன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரை மீட்க வேண்டும் என பிரதமரிடம் துரை வைகோ கோரிக்கை வைத்தார். இது தொடர்பாக 68 எம்பிக்கள் கையெழுத்திட்ட மனுவை பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர் வழங்கினார். மனுவை பெற்றுக்கொண்ட பிரதமர் நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை உடனடியாக கேட்டுக் கொண்டார். திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாக வெளியான தகவலில் எள்ளளவும் உண்மையில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய முதலமைச்சருடனான சந்திப்பில் எவ்வித அரசியலும் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்பதே தனது நோக்கம் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது நல்லா பண்ணுங்க, நல்லா வரணும், வெற்றி பெறணும் என விஜய்க்கு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். நல்லா வரணும், நல்லா பண்ணுங்க, வெற்றி பெறணும், வாழ்த்துக்கள், நல்லா செய்துட்டு வாங்க, வாழ்த்துக்கள், தேங்க்ஸ். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தாக்கல் செய்த அப்ரூவர் மனுவை மதுரை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சாத்தான்குளம் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தன்னை அப்ரூவராக அனுமதிக்க கோரி 2 வாரத்திற்கு முன் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஸ்ரீதர் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு சிபிஐ மற்றும் பாதிக்கப்பட்ட செல்வராணி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் ஸ்ரீதரின் அப்ரூவர் மனுவை நீதிபதி முத்துக்குமார் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு உடனடி பொதுத் தேர்வில் அனைத்து பாட தேர்வுகளை எழுதிய மாணவிக்கு தேர்வு முடிவில் அறிவியல் தேர்வில் ஆப்சென்ட் என வந்தது குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. ஸ்ரீ ஐஸ்வர்யா என்பவர் தேர்வில் பங்கு பெற்றதற்கான ஹால் டிக்கெட், வினாத்தாள் உள்ளிட்டவற்றை மனுவுடன் சமர்ப்பித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தார். இதேபோல மதுரையைச் சேர்ந்த மாணவி ஜெயஸ்ரீ 2023 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நிலையில் மதிப்பெண் சான்றிதழில் இயற்பியல் தேர்வில் ஆப்சென்ட் என இடம்பெற்றுள்ளதால் தன்னால் கல்லூரியில் சேர முடியாத சூழ்நிலை நிலவுவதாக குற்றம் சாட்டி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். காரைக்குடியில் நகை வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்க நகை வழிப்பறி செய்த கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரையை சேர்ந்த நகை வியாபாரி விஜயராஜா 1.5 கிலோ தங்க நகைகளை காரைக்குடியில் உள்ள நகை வியாபாரிகளிடம் விற்க சென்றபோது பழைய பேருந்து நிலையம் அருகே காரில் வந்த மர்ம கும்பல் நகையை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். சுற்றுலா பேருந்துக்கான உரிமம் பெற்று விதிமீறி இயக்கப்பட்ட கேரள மாநில பதிவெண் கொண்ட தனியார் சொகுசு பேருந்து உதகையில் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரளாவைச் சேர்ந்த தனியார் பேருந்து நிறுவனம் சுல்தான் பத்தேரியிலிருந்து கோவைக்கு கட்டண பேருந்து சேவையை தொடங்கியது. கூடலூர் வழியாக உதகை நோக்கி சென்ற பேருந்தை போக்குவரத்து கழக அதிகாரிகள் நிறுத்தி ஆவணங்களை சரிபார்த்தபோது சுற்றுலா பேருந்துக்கான அனுமதியை பெற்று கட்டண பேருந்தாக இயக்கியதால் பறிமுதல் செய்யப்பட்டது. மாமல்லபுரம் கடற்கரையில் ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கியது. இதில் 19 நாடுகளைச் சேர்ந்த 102 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். முதல் நாள் போட்டியில் பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, மியான்மர் நாட்டு அலைச்சறுக்கு வீரர்கள் சீர்வரும் கடல் அலையில் அலைச்சறுக்கு பலகையில் நீண்ட நேரம் தாக்குப்பிடித்து சறுக்கி விளையாடினர். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை இப்போட்டி மாமல்லபுரம் கடற்கரையில் நடைபெறவுள்ளது. The major ones. And yes, super nice to have you here. We have a surfer in the waters. He's doing some really nice turns. This is our surfer. Wait, I'll get to. உண்மையான இந்தியராக இருந்தால் இந்திய நிலத்தை சீனா ஆக்கிரமித்ததாக பேசியிருக்க மாட்டீர்கள் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை உச்சநீதிமன்றம் காட்டமாக விமர்சித்துள்ளது. இந்திய ராணுவத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக லக்னோ நீதிமன்றம் அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய கோரி ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்திய நிலப்பகுதியை சீனா ஆக்கிரமித்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதா என கேள்வி எழுப்பியதோடு இதனை நாடாளுமன்றத்தில் பேசாமல் சமூக வலைதளங்களில் பதிவு செய்தது ஏன் என வினவியது. தொடர்ந்து லக்னோ நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர் மனுதாரர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். பாலியல் வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு கைது எண் வழங்கப்பட்டுள்ளது. சாகும் வரை சிறை தண்டனையும் 11,60,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்ட இவர் பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரகாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விசாரணை கைதியிலிருந்து ஆயுள் தண்டனை கைதியாக மாறியுள்ள நிலையில் அவருக்கு வெள்ளை நிற ஆடைகள் வழங்கப்பட்டு 155228 என்ற கைதி எண் வழங்கப்பட்டுள்ளது.
ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் உள்ள ஆப்கோ ஷோரூம் ஷட்டரை உடைத்து 43,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 3 மணி அளவில் காரில் வந்த கொள்ளையர்கள் 3 பேர் ஷோரூம் ஷட்டருக்கு போடப்பட்டிருந்த பூட்டை உடைத்து திறந்தனர். தற்காலிக மறைவை ஏற்படுத்தி அதில் ஒளிந்து கொண்டு பணத்தை கொள்ளையடித்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. இந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபாச இணையதளங்களை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று பெப்சி அமைப்பின் தலைவர் RK செல்வமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் போகி என்ற திரைப்பட விழாவில் பேசிய அவர் தவறுகளை சினிமாவில் சுட்டிக்காட்டத்தான் முடியும் என்று கூறினார். இன்னைக்கு ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 24 மணி நேரம் போர்னோகிராஃபி வந்துன்னே இருக்கு. இப்பெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முன்னாடிலாம் குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனா அப்பா அம்மா பயப்படணும். ஐயோ குழந்தைங்க காணுமேன்னு பயப்படணும். ஆனா இப்ப குழந்தைங்க ரூமுக்குள்ள போய் கதவை சால் போட்டா பயப்பட வேண்டியிருக்கு. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அச்சமடைந்தனர். நியூபோர்ட் ரயில் நிலையம் அருகே பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்த ரயிலில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. ரயில் நிலையத்தில் அந்த ரயில் நிற்பதற்குள் மளமளவென தீ பரவியதை பார்த்து பயணிகள் அச்சத்துடன் கூச்சலிட்டனர். சென்னை பல்லாவரத்தில் கால் சென்டர் ஊழியரை தாக்கி செயின் பறிப்பில் ஈடுபட்ட எலக்ட்ரீஷியன் கைது செய்யப்பட்டார். ஜெமின் பல்லாவரத்தை சேர்ந்த கலைவாணி கடந்த 3ஆம் தேதி இரவு பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த நபர் கலைவாணி அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பல்லாவரத்தில் பதுங்கியிருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கைது செய்தனர். காதலி வீட்டை விட்டு துரத்தியதால் பணம் இல்லாமல் தவித்த விக்னேஷ் திருடனாக மாறியது விசாரணையில் தெரிய வந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 68.5 அடியை எட்டியதால் 5 மாவட்ட மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கடந்த மாதம் 26ஆம் தேதி 66 அடியை எட்டியது. அதன்பின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் தேனி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் நகர் பகுதியில் திரௌபதி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கியது. கோயில் நிர்வாகம் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் தொடர்பாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் இடித்து அகற்றப்பட்டன. ஆக்கிரமிப்பு வீடுகளை 1 வார காலத்திற்குள் காலி செய்யுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மாலையீடு பகுதியில் விவசாயியின் வீட்டில் 160 சவரன் தங்க நகைகள் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாசல் நகரில் வசிக்கும் முருகேசன், ராணி தம்பதி குடும்பத்தினருடன் ராங்கியம் கிராமத்திற்கு சென்றிருந்த வேளையில் பூட்டியிருந்த அவரது வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் 2 மருமகள்களின் 160 சவரன் தங்க நகைகளை களவாடினர். ரொக்கப்பணம், வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்டவற்றையும் திருடிய கொள்ளையர்கள் காவல்துறையின் மோப்பனாயிடமிருந்து தப்பிப்பதற்காக வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். கன்னியாகுமரியில் 17 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் பாதிரியார் கைது செய்யப்பட்டார். மூலச்சல் பகுதியை சேர்ந்த பாதிரியார் வர்கீஸ் கிறிஸ்தவ சபைக்கு விடுமுறை வகுப்பிற்கு வந்த 17 வயது சிறுவனிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவன் தரப்பில் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போக்ஸ்கோ வழக்கின் கீழ் பாதிரியார் வர்கீஸை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை அருகே செல்லுக்குடி வீரலட்சுமி அம்மன் கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்கள் தங்களது தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் பூசாரியிடமிருந்து சாட்டையால் அடிவாங்கியும் வழிபட்டனர். கோவில்பட்டியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் டிஜிட்டல் போர்டு வைக்க அனுமதி மறுத்த போலீசாருடன் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமுகவின் 25வது வெள்ளி விழா மற்றும் சமூக சமத்துவ மாநில மாநாடு திண்டுக்கல்லில் நடைபெறும் நிலையில் அதற்கான டிஜிட்டல் போர்டு லாயல் மில் காலனி பகுதியில் வைக்கப்பட்டது. இதற்கு காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவிக்க ஜான் பாண்டியன் மற்றும் கட்சியினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
கோவையில் பைக் டாக்ஸி தடை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி இயங்கும் பைக் டாக்ஸிகளை தமிழகத்தில் முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்றும், சொந்த பயன்பாட்டு வாகனத்தை வாடகை வாகனமாக மாற்றி இயக்கப்படுவதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்காக ஓட்டுநர்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணிக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற இருவர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போடிநாயக்கனூரைச் சேர்ந்த ஜஹாங்கீர் தனது உறவினர் மஜித் மற்றும் குடும்பத்தினருடன் குரங்கணிக்கு சுற்றுலா சென்றார். இந்த நிலையில் கொட்டக்குடி ஆற்றில் குளித்தபோது திடீரென நீர்வரத்து அதிகரித்ததால் ஜஹாங்கீர், மஜித் ஆகிய இருவரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. நீண்ட தேடுதலுக்கு பின்னர் இருவரின் உடல்களும் கண்டெடுக்கப்பட்டன. கோவையில் கட்டண உயர்வால் புதிதாக கட்டப்பட்ட சிட்கோ தொழிலாளர்கள் தங்கும் விடுதியில் தங்குவதற்கு தொழிலாளர்கள் முன்வருவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுந்தராபுரத்தை அடுத்த சிட்கோவில் 23 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த விடுதி கடந்த மே மாதம் திறக்கப்பட்ட நிலையில் ஒருவருக்கு மாத கட்டணம் 1200 ரூபாயாக இருந்த நிலையில் தற்பொழுது 2000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு அறையெடுத்து தங்க தொழிலாளர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை என்பதால் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியந்தாங்குடி கிராமத்தில் ரத்னபுரீஸ்வரர் கோவிலில் நடவு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சிவபெருமான், பார்வதி வேடமணிந்த சிறுவர்களை பக்தர்கள் தோளில் சுமந்து சென்று சாமி சிலைகளுக்கு அருகே அமர வைத்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். வயலில் சாமி வேடமணிந்த சிறுவர் சிறுமியர் நடவு பணியை மேற்கொள்ள அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் நடவு நட்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனியில் வரதட்சணை கேட்டு கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொந்தரவு செய்ததாக குற்றம் சாட்டி காவலரின் மனைவி எஸ்பி அலுவலகத்தில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவலர் பால்பாண்டி, அபிநய பிரியா தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில் ஓராண்டாக பால்பாண்டி குடும்பத்தினர் தங்க நகைகள் மற்றும் லட்சக்கணக்கில் பணம் கேட்டு சித்திரவதை கொடுத்ததாக போடி நாயக்கனூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அபிநய பிரியா குற்றம் சாட்டினார். கேரளாவின் கண்ணூரைச் சேர்ந்த பிரபல 2 ரூபாய் மருத்துவர் AK ரைருகோபால் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 81. ஏழைகளுக்கு உதவும் வகையில் வெறும் 2 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வாங்கிய இவரிடம் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வந்தனர். மக்கள் மருத்துவர் என்ற பெயர் பெற்று விளங்கிய இவரது மறைவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரின் மகள் சாரா ஆஸ்திரேலிய சுற்றுலாத்துறைக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். தங்கள் நாட்டின் சுற்றுலாவை உலக அளவில் பிரபலப்படுத்தும் விதமாக கம் அண்ட் சே ஜி டே என்ற பெயரில் புதிய பிரச்சாரத்தை ஆஸ்திரேலிய அரசு கொண்டு வந்துள்ளது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரபலங்கள் இதில் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் இந்தியாவுக்கான விளம்பர தூதராக சாரா டெண்டுல்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் சூர்யாவும் அவரது மனைவி ஜோதிகாவும் வழிபாடு நடத்தினர். அகரம் ஃபவுண்டேஷனின் 15ஆம் ஆண்டு விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. அந்த விழாவை முடித்த கையோடு நடிகர் சூர்யா, அவரது மனைவி ஜோதிகா, மகள் தியா, மகன் தேவ் ஆகியோருடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்தார். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் வெளியே வந்த அவர்களுடன் ரசிகர்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியைச் சேர்ந்த தனது ரசிகர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை நடிகர் தனுஷ் சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சென்னையில் நடந்த நிகழ்வில் சுமார் 2000 பேருக்கு ஆடைகள், குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக்குகள் உள்ளிட்டவற்றை வழங்கி மகிழ்வித்தார். அனைவருக்கும் அசைவ விருந்தளிக்கப்பட்டது. தொடர்ந்து மற்ற மாவட்ட ரசிகர்களை தனுஷ் அடுத்தடுத்து சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் உள்ள தனது சொந்த ஊரான ராஜாக்கூர் திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் நடிகர் சூரி பெண்களுடன் சேர்ந்து கும்மி நடனமாடினார். ரஷ்யாவில் பயணிகள் சென்ற டிராலி பேருந்து சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சிக்கி விபத்திற்குள்ளானது. கடும் வெள்ளம் காரணமாக பள்ளம் உருவான நிலையில் பேருந்தின் சக்கரங்கள் குழிக்குள் சிக்கி பேருந்து இயங்க முடியாமல் தத்தளித்தது. இதனையடுத்து பயணிகள் அனைவரும் பேருந்திலிருந்து பாதுகாப்பாக கீழிறக்கப்பட்டனர். திமுக
திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெற விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து அந்த கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று கூறி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எனினும் இடைக்கால தடையை நீக்க கோரி உயர்நீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் விநாயகர் சிலை தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெறுகிறது. பழைய தருமபுரி, சவுளூர் உள்ளிட்ட பகுதிகளில் கல்வெட்டு விநாயகர், ராஜ விநாயகர், தர்பார் விநாயகர், செண்டு வாகன விநாயகர், ஆதியோகி சிவன் விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் சுமார் 10 அடி உயரம் வரை விதவிதமான வண்ணங்களில் சிலைகள் உருவாக்கப்படுகின்றன. மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குருமலை, குளிப்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் பெய்து வரும் மழையால் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தொடர்ந்து 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாதை கண்டித்து மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தானி தெற்கு தெருவில் வசிக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் தஞ்சை கும்பகோணம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருசக்கர வாகன திருட்டு அதிகரித்துள்ளதாகவும் சிசிடிவிக்கு மின் இணைப்பு தராததே இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை அன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த உறவினரை பார்க்க வந்த சிக்கார் ஆந்தகுடியைச் சேர்ந்த நபரின் இருசக்கர வாகனம் திருடு போனது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இதேபோன்று பலரது இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராவுக்கு மின் இணைப்பு வழங்காததால் திருடர்களை கண்டுபிடிப்பதில் சிக்கல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளி சித்திரைவேல் தனது மகனுடன் ஆடு மேய்க்கச் சென்றுள்ளார். தாழ்வாக இருந்த மின்கம்பி காற்றில் அறுந்து விழுந்ததை மகன் மிதித்த நிலையில் அவரை காப்பாற்றிய சித்திரைவேல் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மகனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் முஸ்லிம் ஜமாத் முன்பு இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் தொடர்பாக 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மசூதி அருகே இலவச ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி பங்கேற்க உள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முஜீப் ரஹ்மான் தலைமையில் கடந்த 1ஆம் தேதி மசூதி முன்பு நிகழ்ச்சி குறித்த துண்டு பிரசுரம் விநியோகம் செய்யப்பட்டது. அப்போது அதற்கு எதிராக மற்றொரு தரப்பு சார்பில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 23 செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவிந்தன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவரின் மனைவிக்கும் அவரது தம்பி சக்திவேல் என்பவருக்கும் தகாத உறவு இருந்ததால் சகோதரர்களுக்குள் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் சக்திவேல் தனது ஆதரவாளர்களை அழைத்து வந்து பிரபுவை தாக்கியுள்ளார். இந்நிலையில் சக்திவேல் வீட்டில் சோதனை செய்த காவலர்கள் அங்கிருந்து செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து தலைமறைவான அவரை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகன விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. கேவி குப்பத்தைச் சேர்ந்த கிஷோர் காட்பாடியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். வழக்கம்போல் கல்லூரிக்கு பைக்கில் புறப்பட்ட கிஷோர் கிளித்தான் பட்டறை பகுதியில் முன்னால் சென்ற வாகனம் மீது இடித்து நிலை தடுமாறி சாலையில் விழுந்து விபத்தில் சிக்கினார். அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஒரக்காடு அருகே உள்ள கிருதலாபுரம் கிராம மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு பேரணியாக சென்று பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 45 குடும்பங்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்க கோரி சார் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மதுபோதையில் மனு அளிக்க வந்த நபரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தனர். சின்னத்தம்பி பாளையத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் தன்னை விட்டு பிரிந்து சென்ற மனைவி மற்றும் பிள்ளைகளை மீண்டும் சேர்த்து வைக்க கோரி மனு அளிக்க வந்தார். அப்போது மதுபோதையில் தள்ளாடியபடி வந்த அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது அவர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான நீச்சல் போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 5 முதல் 17 வயது வரையிலான சிறுவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். வயது அடிப்படையில் ஃப்ரீ ஸ்ட்ரோக், பேக் ஸ்ட்ரோக், ரிலே என பல்வேறு பிரிவுகளாக போட்டி நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கேரள மாநிலம் கொல்லம் அருகே திடீரென சாலையின் குறுக்கே வந்த காட்டெருமையால் கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் சுவற்றின் மீது மோதிய விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு அரிப்ப பகுதியில் சாலையில் ஜீப் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்த போது திடீரென காட்டெருமை ஒன்று சாலையின் குறுக்கே ஓடி வந்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் மதில் சுவர் மீது மோதியது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்தாகி 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இன்று மாநில அந்தஸ்து கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேற்று முன்தினம் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு ஜம்மு காஷ்மீரின் மாநில அந்தஸ்து குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக யூகங்களை எழுப்பியுள்ளது. இருப்பினும் இந்த தகவலை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மறுத்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் குறைந்தபட்சம் 1000 ஃபாலோயர்களையாவது கொண்டிருப்பவர்கள் மட்டுமே இனி லைவ் வசதியை பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பப்ளிக் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் மட்டுமே இனி லைவ் வசதியை உபயோகிக்கலாம் எனவும் மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. யார் வேண்டுமானாலும் லைவ் வசதி பயன்படுத்தலாம் என்ற பழைய நடைமுறை இதன் மூலம் முடிவுக்கு வந்துள்ளது. முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தனது கேப்டன் பொறுப்பை எளிதாக்கியதாக இந்திய கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். 5வது டெஸ்ட் வெற்றியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுப்மன் கில், முகமது சிராஜ் போன்ற திறமை வாய்ந்த வீரர் அணியில் இடம்பெற வேண்டும் என்பது ஒவ்வொரு கேப்டனின் கனவாக இருக்கும் என்றார். இங்கிலாந்து தொடரிலிருந்து ஒருபோதும் முயற்சியை கைவிடக் கூடாது என்பதை கற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். காசாவில் உணவு உள்ளிட்ட உதவிகள் வழங்கும் மையம் அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய காசாவில் காசா மனிதநேய அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. இங்கு உதவிக்காக வந்த பாலஸ்தீனியர்கள் மீது தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு வரும் நிலையில் அதன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி அருகே நீச்சல் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரால் சர்வீஸ் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாக்கினர். ஞாயிற்றுக்கிழமை பெய்த மழையின் காரணமாக சென்னைக்குப்பம் புறவழிச்சாலையின் சர்வீஸ் சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஏற்கனவே கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக கடந்த 1 வார காலமாக இந்த பகுதியில் உள்ள சாலை கழிவுநீர் வழிந்தோடி வருகிறது. இதனையடுத்து கழிவுநீரையும் மழைநீரையும் அகற்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய கோரி உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வழக்கில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பலருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டினர். போராட்டக்காரர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைய முயன்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் ஆட்சியரிடம் புகார் அளிக்க அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிடக் கோரி மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 1981ஆம் ஆண்டில் 960 ஏக்கர் விவசாய நிலம் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்காக கையகப்படுத்தப்பட்டது. இந்த நிலங்களை கொடுத்த விவசாயிகளுக்கு குறைவான இழப்பீடு தந்ததாக தொடர்ந்த வழக்கில் வட்டியுடன் சேர்த்து 60 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை வழங்க கோரி போராட்டம் நடைபெற்றது. தருமபுரியில் தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார். பேருந்து நிலையத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியில் கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொழுநோய் இல்லாத தமிழகம் என்ற தலைப்பில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே சாலையோர ஓடை கால்வாயில் அரசு பேருந்து இறங்கியதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். 80க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சிங்கனாவரத்தில் இருந்து ஆற்காடு நோக்கி அரசு பேருந்து சென்றது. செய்யாத வண்ணம் பகுதியில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பேருந்தை ஓட்டுநர் திருப்பியுள்ளார். அப்போது சாலையோர ஓடை கால்வாயில் பேருந்து இறங்கியது. பயணிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. பேருந்து பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக காவிரி கடைமடையான நாகை மாவட்டத்தில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேட்டூர் அணையின் தண்ணீர் கிடைக்காததால் கடைமடை பகுதியில் போதிய தண்ணீர் இன்றி பயிர்கள் கருகுவதாக நியூஸ் 18 செய்தி வெளியானது. இந்நிலையில் நீர்வளத்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் சிவக்குமார் தலைமையில் அலுவலர்கள் கதவணைகள் மற்றும் தடுப்பணைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது அவர்களிடம் குறுவை சாகுபடி காப்பாற்ற தடையின்றி தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என TNPSC அறிவித்துள்ளது. இளநிலை உதவியாளர், தட்டச்சர், VAO உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்றது. இத்தேர்வை சுமார் 11 லட்சம் பேர் எழுதிய நிலையில் அக்டோபர் மாதம் முடிவுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஜூன் 15ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகளை இம்மாதம் வெளியிட TNPSC திட்டமிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே மலைவாழ் விவசாயிகள் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கையில் தட்டுகளை ஏந்தியபடி அரசு பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சைமலை மலை கிராமத்தில் அறுவடை செய்த மரவள்ளி கிழங்குகளை ஆலைகளுக்கு கொண்டு செல்வதற்கான லாரி வாடகை 1200 ரூபாய் என குறைக்க வேண்டும் என்றும், மரவள்ளி கிழங்குக்கு டன் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம் விலை நிர்ணயம் செய்து தர வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய ஸ்கேன் வசதி இல்லாததால் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து அவதியடைகின்றனர். தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் நிறைவடைந்ததால் MRI ஸ்கேன் இயந்திரம் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் CT ஸ்கேன் வசதி மட்டுமே உள்ளது. தினசரி 100 பேருக்கு மட்டுமே CT ஸ்கேன் எடுக்க முடியும் என்ற சூழலில் அவசர நோயாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதால் ஒரு சில நோயாளிகள் 3 நாள் வரை காத்திருக்க வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் MRI ஸ்கேன் வசதியை மீண்டும் நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.